ஹாய் ஆல். என் வாழ்க்கையில் முருகர் உண்மையாகவே இவ்வளோ நெருக்கமாக வருவான்னு நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஆள்னா எனக்கும் குழந்த பிறந்ததுக்கப்புறமா எல்லா பொண்ணுங்களுக்கும் வர மாதிரி டிப்ரெஷன் ஹெவியாக வந்துச்சு. நான் ஒரு 8 மந்த்ஸ் வரைக்கும் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டேன். இங்கே நான் தனியாக பாப்பாவையும் பார்த்துட்டு ஒர்க்கும் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டப்பப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியாமல் தான் நானே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக சொல்லி என் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லிட்டேன். அங்கே போய் டாக்டரை சொல்லியும் சரியாகலை. ஒரு 3 மந்த்ஸ் கிட்டே போனேன். ஒரு அளவுக்கு கம்மியாச்சே தவிர அந்த அளவுக்கு எனக்கு டிப்ரெஷன் ஃபுல்லாக எனக்கு கம்மியாகலை. என் தங்கச்சி ஒரு பெரிய முருக பக்தைங்க. அவள் சும்மா என்கிட்ட போய் கோயிலுக்கு போயிட்டு முருகரை பாரு அப்படின்னு சொன்னான். நான் அதெல்லாம் கூட கேட்கல. உண்மையாகவே எனக்கே தெரியாமல் வேல் மட்டும் எனக்கு முன்னாடி வந்துட்டு போகும். எங்கேயாவது காரில் போகும்போதோ இல்லை. பட் அது எல்லாருக்கும் நடக்கிறதா அப்படின்னு நினச்சி நார்மலாக நினச்சி விட்டுட்டேன். பட் அந்த வேல் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என் கூட அட்டாச் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் நானே என்ன பண்ணேன்னா ரிங்கெல்லாம் கோல்டில் வேல் வச்ச மாதிரி வாங்குறது, அப்புறம் ப்ரேஸ்லெட்லாம் வாங்கினேன். எனக்கே தெரியல எனக்கு எப்படி பிடிச்சது முருகரை, இப்படி வேல் எனக்கு எப்படி இவ்வளோ பிடிச்சது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. நானும் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி எப்படி எனக்கு இவ்வளோ பிடிச்சது அப்படின்ற அளவுக்கு கேட்டு அவளை டார்ச்சர் கூட பண்ணிட்டேன் நான். இதெல்லாம் ஸ்டார்டிங் தான், இனிமேல் தான் நீ நிறையா பார்ப்பா அப்படிலாம் கூட நிறையா சொல்லுவாள். பாரு, நான் அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஈடுபாடெலாம் காட்ட மாட்டேன், அந்தளவுக்குலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கூட நான் அவகிட்ட சொன்னேன். ஆனால் அப்படியும் எப்படி சொல்கிறது, ஒரு சாமி படம் கூட நான் வீட்டில் வச்சுக்கவே மாட்டேன். வீட்டில் என்ன பண்ணேன்னா வரிசையாக முருகரை பற்றி இருக்க அந்த கோட்ஸு, அப்புறம் முருகர் ஃபோட்டோ, முருகர் சிலை, இந்த மாதிரி நிறையா வாங்கி வைக்க ஆரம்பித்து என் ஹஸ்பண்ட்லாம் திட்டவே ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நீ இந்தளவுக்கு நீ அடிக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா எனக்கு அதுதான் ஒரு ரிலாக்ஸேஷனாகவே மாறுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. எப்படி சொல்கிறது, எல்லா சுச்சுவேஷன்லேயும் எனக்கு அவர் மட்டும்தான் எனக்கு கூட இருக்கார் அப்படின்ற அளவுக்கு எனக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. நிறையா நான் தனியாக அழுதுருக்கேன். என்னடா நம்ம தனியாக இருக்கோமே, நம்ம கூட யாருமே இல்லையே. ஊருக்கு போனால் அம்மா அப்பா பார்க்கலாம், மாமனார் மாமியார் பார்க்கலாம். இப்போ நம்ம கூட யாருமே இல்லையே. இருக்கிறது ஹஸ்பண்ட் குழந்த தான், அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க. குழந்தைகிட்டே நம்ம அந்த அளவுக்கு இருக்க முடியாது. பட் எனக்கு யாருமே தராத ஒரு தைரியத்தை கொடுத்தது உண்மையாகவே எனக்கு முருகர் தான். நான் அதை எவ்வளோ ஆணித்தரமாக வேணால் நான் எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன். என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு என்னை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கவே இல்லை. எவ்வளோ டீமோட்டிவேட்டடாக இருந்தேன்னு என்னால் நான் இப்போ நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ அந்த அளவுக்கு நான் ரெக்கவர் ஆகிட்டே வரேன்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். அவர் இல்லாமல் எதுவுமே கிடைக்காதுங்க. உண்மையாக அதை நான் ரொம்பவே நம்பிட்டேன். இப்போ அவர்கிட்ட கேட்குறதும் நம்ம அப்பா கிட்ட கேட்குறதும் ஒன்று தான். கண்டிப்பாக லேட்டாக கூட ஆகுமே தவிர கிடைக்காம போகவே போகாது. உண்மையாக எப்படி சொல்கிறது, உண்மையாக எனக்கு நிம்மதி இப்போ தான் எனக்கு முழுசாக கிடைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ யாராவது பேசினா கூட எனக்கு திருப்பி சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். இப்போல்லாம் எப்படின்னா அமைதியாகிடுறேன். ஓகே விடுங்க, பரவாயில்ல, அப்படி தானேன்னு சொல்லிட்டு நான் முருகர்கிட்ட சொன்னேன்னா எனக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி. எனக்கு அவர் பேசுகிறாரு பேசலை அப்படின்றதெல்லாம் கூட இல்லை. எனக்கு அவர்கிட்ட சொல்கிறதே எனக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக ஆகிடுது சொன்னதுக்கப்புறமா. அவர் கொடுக்குற தைரியத்தை யாருனாலையுமே இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததில்ல. அந்த அளவுக்கு தைரியம் கொடுத்து என்னை உண்மையாகவே இப்போ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காருன்னா அவர் மட்டும்தான். அதுக்கு ஃபுல் காரணம் நான் இப்போ எப்படி சொல்கிறது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், இந்த அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா அவர்னால மட்டும்தான். இப்போ கூட நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். சஷ்டி விரதத்தப்போ அவர் கொடுக்கல. கண்டிப்பாக நான் இந்த தைப்பூச விரதத்தில் எனக்கு கொடுப்பாருன்னு நம்புகிறேன். கந்தன் தருவான்னு எதிர்காலம். பாய்.